வணக்கம், வெல்கம் டு ரிஸ்டோர் அட் தமிழ். நீங்கள் லாங் ட்ரைவ் போகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ உங்களுக்கு இந்த ஒரு 2.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டுன்றது ஒரு சூப்பரான ஒரு செக்மெண்ட். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் லாங் ட்ரைவ் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஏகப்பட்ட விதமான பைக்குகள் நிறையவே இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் அண்டர் 2.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட் ஃபார் லாங் ட்ரைவ்ன்ற மாதிரி ஒரு வீடியோ பார்ப்போம். பார்த்து மெடிச்சின் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா இதை மாதிரி சூப்பர் இம்பார்ட்டன்ட் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட கரிஸ்மா XMR. ஆமாங்க, உங்களுடைய லாங் ட்ரைவ் பர்பஸுக்கு ஓவரலாக ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்டான்ஸோடைய ஒரு செமி ஃபேட் மோட்டர் சைக்கிள் வித் பெட்டர் இன்ஜின் பவரோடு எதிர்பார்க்குறீங்க. இப்போ இந்த ஹீரோவோட கரிஸ்மா XMRன்றது உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு செமி ஃபேட் டிசைன் டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். ரோட் அப்பியரன்ஸ் ரீலி பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. உங்களுக்கு டிசைன் பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் போகிறீங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளஸ் அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தையும் ரியலி டாப் லோடராகவே பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 210cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ்க்கான ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சுமே பேர் பண்ணியிருக்காங்க. எங்களுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 25.15 bhp பவர்ஸ் 20.4 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் அரௌண்ட் ஒரு 130 km/h வரைக்கும் இந்த சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 35 kmph வரைக்கும் சொல்கிறாங்க. ஓரளவு இன்ஜின் செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ரேஞ்சிலே இருக்குது. பவர்லையும் சரி பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி வண்டியோட மைலேஜ் விஷயத்துலையும் சரி நிச்சயமாக நல்ல ஒரு க்ரூசிங் ஸ்பீட் இந்த ஒரு வெஹிக்கிளில் நீங்கள் மெயின்டைன் பண்ணலான்றதுல டவுட்டே இல்லை. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு டுவெல் சேனல் ABS ஸ்டாண்டர்டாக வந்துடுது. அப்படின்றப்ப சேஃப்டி விஷயத்துலையும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 163 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் மட்டும் 810 mm. சீட் ஹைட் கொஞ்சம் டாலராக இருக்கும். அதெல்லாம் பில்லியன் ரைடருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள்னு சொல்ல முடியாது, பட் ஓகேவான ஒரு கம்ஃபர்டபிலிட்டியோட இருக்கும். ஓரளவு ஒரு 2.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு செமி ஃபேட் டிசைன் டோனரோட நல்ல ஃபீச்சர்ஸோட ஒரு சூப்பரான இன்ஜின் பவரோட ஒரு ஆல்ரவுண்டர் கேப்பபிள் அப்படியே லாங் ட்ரைவ்க்கும் கேப்பபிளாக இருக்கணுன்ற மாதிரி ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்க. இப்போ இந்த ஹீரோட கரிஸ்மா XMR ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். சரி, வாங்க இப்போ நம்ம வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பார்த்து பார்ப்போம். வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் உங்களுக்கு 2,17,000 கிட்ட வரைக்கும் வருது. ரிலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனே சொல்லலாம். சரி, வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம சுசுகியோட ஜிக்ஸர் SF250. ஆமாங்க, இந்த ஒரு 2.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் எனக்கு கொஞ்சம் நல்ல ஒரு செமி ஃபேட் டிசைனாக இருக்கணும், பட் அதை வச்சுட்டு அட் த சேம் டைம் நல்லா லாங் ட்ரைவும் பண்ண முடியணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட இருக்கீங்க. இப்போ இந்த சுசுகி ஜிக்ஸர் SF150 250 உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு டிசைன் கெயின் பண்ண ஒரு மாடல்னு சொல்லலாம். இந்த சுசுகியோட ஜிக்ஸர் SF250 டிசைன் வைஸ் பார்க்குறதுக்கு ரியலி செம்ம ஒரு அட்ராக்டிவான ஒரு பிறந்தோட இருக்குது. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன்லேயே பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் விஷயம் இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இல்லை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 250cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ்க்கான ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணியிருக்காங்க. ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த ஒரு செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ரிஃபைண்டான இன்ஜின் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 26.13 bhp பவர்ஸ் 22.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஆமாங்க, இந்த ஒரு 250cc செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பெஸ்ட் பவரே இந்த ஒரு வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்றதுல டவுட்டே கிடையாது. ஆமாங்க, இந்த வெஹிக்கிளுடைய டாப் ஸ்பீட் 150 above km/h வரைக்கும் கம்பெனிலே கிளைம் பண்ணுறாங்க. பார்த்துங்க, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரியலி சூப்பராக இருக்குது. ஆமாங்க, பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கட்டும், இது பார்க்குறதுக்கு ஒரு ஸ்போர்ட்டி வெஹிக்கிள் மாதிரி தானே இருக்குது. அப்போ இதோடைய அந்த ஒரு ரைடிங் ஸ்டான்ஸ்லாம் கொஞ்சம் கம்யூட்டாக இருக்கும், பாடி பெயின் வராதான்னு கேட்டிங்கன்னா அந்த பார்க்குறது தான் பயங்கர ஷார்ப்பாக ஒரு பயங்கர கம்யூட்டான ஒரு ரைடிங் போர்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது வந்து அந்த அளவுக்குலாம் கம்யூட் கிடையாது, ஓரளவுக்கு நியூட்ரல் போர்ஷனாக தான் இருக்குன்றப்ப லாங் ட்ரைவ் பர்பஸ்மே கூட இந்த ஒரு ரைடிங் போர்ஷன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு கேப்பபிளாக இருக்கும். சொல்லப்போனால் இந்த ஒரு வெஹிக்கிளை வந்து நம்ம ஒரு ஸ்போர்ட்டி டூரர்னே கூட எடுத்துக்கலாம். அந்த அளவு தான் இருக்குது வண்டியோட ரைடிங் ஸ்டான்ஸ். அதனால் பாடி பெயின் மாதிரி விஷயங்கள் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளோடைய ஃபியூல் எஃபிஷியன்சி பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 36 kmph இருக்குன்னு சொல்கிறாங்க. மேபி நீங்கள் டீசெண்டாக ஓட்டினீங்கன்னா கிடைக்கலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு டுவெல் டிஸ்க் தான், டுவெல் சேனல் ABS தான் ஸ்டாண்டர்ட் த்ரூ அவுட் ஆல் மாடல்ஸில். வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 161 kg. சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 800 mm கிட்ட வரைக்கும் வருதுங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 2,27,000 அரௌண்ட் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 2,52,000. ஜெக்ஸ்ட் ஒரு 2,000 தானே, அதனால் அது அந்த அளவுக்கு பெருசாக நம்ம எடுத்துக்க தேவையில்ல. 2,52,000 கிட்ட வரைக்கும் டாப் மாடல் ஆன்ரோட் ப்ரைஸிங் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்
வச்சிங்களா ஒரு நல்ல பெஸ்ட் ஸ்போர்ட்டி லுக்கோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர் எதிர்பார்க்குறீங்க. இப்போ இந்த சுசுகி ஜிக்ஸர் SF150 ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். லிஸ்டிங் நம்பர் 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட ஹைனஸ் CB350 ஆமாங்க. நல்ல ஒரு கிளாசிக் அண்ட் ரெட்ரோ ஸ்டைலில் ஹோண்டா தரப்புலேருந்து செம்ம ரிஃபைண்டான ஒரு இன்ஜினோட ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிள் ஃபார் லாங் டிரைவுக்கு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஹோண்டாவோட ஹைனஸ் 3B350 உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு முன்ன சொன்ன மாதிரியே இது வந்து செம ஒரு ரெட்ரோ ஓரியன்டான டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு கிளாசிக் ஃபீல் கொடுக்குது. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட டிசைனில் அந்த ஒரு பில்ட் குவாலிட்டி அது மாதிரி விஷயங்களையும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் இந்த ஒரு இந்த ஒரு வெஹிக்கிளில் நல்ல ஒரு ஹைலைட்டரான ஒரு விஷயமாகவே இருக்குது. சரி ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 348.36 அதான் அரௌண்ட் ஒரு 350cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. என்னப்பா 350cc ஏர் கூல்டான்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஸ்ட்ரோக் இன்ஜின்றதுனால அந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு அது ஓரளவுக்கு நல்லா மேனேஜ் பண்ணுது. சரி ஓகே. இந்த இன்ஜினுடைய அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் டைப் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச் பேர் பண்ணியிருக்காங்க. இந்த இதனுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 20.78 bhp பவர்ஸும் 13 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. நல்ல ஒரு லோ அண்ட் டார்க் ஃபோக்கஸ்டான ஒரு இன்ஜின்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு மேனர் பண்ணாலும் ஓரளவுக்கு ஓட்டிடலாம். பட் பெஸ்ட்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா ஹைவே பர்பஸில் இந்த ஒரு வெஹிக்கிள் நாள் ஃபுல்லாக நீங்கள் நல்ல க்ரூசிங் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணாலும் நல்ல ஈஸியாக கிளைட் த்ரூ பண்ணும். அந்த ஒரு விஷயம் இந்த ஒரு இன்ஜினில் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. டாப் ஸ்பீடு ஒரு 125 km/h கம்பெனி ரிப்போர்ட்டட். மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 35 kmpl கம்பெனி ரிப்போர்ட்டட். இன்ஜினுடைய பவர் அண்ட் மைலேஜ் மாதிரி விஷயத்தில் அந்த ஒரு இன்ஜினுக்கு ஏற்ற ஒரு ரேஞ்சில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு டுவெல் டிஸ்க் தான், டுவெல் சேனல் ABS ஸ்டாண்டர்ட் த்ரூ அவுட் ஆல் மாடல்ஸ்லையும் உங்களுக்கு வந்தது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 181 kg வெயிட் மட்டும் கொஞ்சம் கூட வருது. இருந்தாலும் 350cc வெஹிக்கிள் இல்லையா, அப்படி தான் இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 800 mm கிட்ட வரைக்கும் வருதுங்க. அப்படின்றப்ப சீட் ஹைட் ஒரு டீசெண்டான ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் வந்து உங்களுக்கு 2,44,000 அரௌண்ட் ஆன் ரோட் ப்ரைஸிங் ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் வந்து 2,50,000 கிட்ட வரைக்கும் வருது. அப்படி எக்ஸாக்ட் நம்ம பட்ஜெட்டில் வருது. இதிலும் உங்களுக்கு அந்த ஒரு ப்ரீமியம் எடிஷன் ஒன்று உண்டு. அது போகிறீங்கப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு 1,000 2,000 எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். அதான் இருந்தாலும் இதுவுமே ஆல்மோஸ்ட் நம்மளுடைய பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளேயே உங்களுக்கு பேஸ் மாடல் வருது. அந்த ஒரு விஷயத்துலேயே உங்களுக்கு எல்லாமே கிடச்சுன்றப்ப அப்படின்றப்ப அதுவுமே ஓகே தான். ஓவரலாக ஒரு 2.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் நல்ல ரெட்ரோ லுக்கிங்கில் ஹோண்டா தரப்புலேருந்து ஒரு பெஸ்ட் க்ரூசர் பைக் எதிர்பார்க்குறீங்கப்ப, க்ரூசர்னு சொல்ல முடியாது, ஒரு கிளாசிக் ரெட்ரோ லுக்கிங் பைக் எதிர்பார்க்குறீங்கப்ப இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆப்ஷனே சொல்லலாம். லாங் டிரைவுக்குமே இந்த ஒரு வெஹிக்கிள் நல்ல கேப்பபிள். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். லிஸ்டிங் நம்பர் 2nd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ராயல் என்ஃபீல்டோட புல்லட் 350 ஆமாங்க. இந்த ஒரு 2.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் ராயல் என்ஃபீல்டர்கிட்டேருந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு புல்லட் 350ன்றது உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு செம ஒரு மாஸ்குலியரான ஒரு அப்படியே ஒரு அப்ரைட் ரைடிங் ஸ்டான்ஸோட வரக்கூடிய ஒரு டிசைன். அதனால் இந்த ஒரு வெஹிக்கிளோட இந்த ஒரு ரைடிங் ஸ்டான்ஸ்ன்றது நல்ல ஒரு செம கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இப்போ புதுசாக கொடுத்துருக்க இந்த ஒரு 350cc ஜெட் பிளாட்ஃபார்ம் இன்ஜினால் இருந்ததை விட இந்த ஒரு வெஹிக்கிள் நல்ல ஒரு வைப்ரேஷன் ஃப்ரீயாகவும் இருக்குது, வண்டி ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தாகவும் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த ஒரு வெஹிக்கிளை நான் 2nd பிளேஸில் போடுறதுக்கான மெயின் ரீசன் கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இது வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டு ஆமாங்க. நம்ம ஊரில் என்ன தான் நீங்கள் எவ்வளோ பெரிய சூப்பர் பைக்கு எவ்வளோ ரேட் அதிகமான பைக் ஓட்டினாலும் இந்த ஒரு ராயல் என்ஃபீல்டை ஓட்டுறதுக்கான அந்த ஒரு இமேஜின்றது வேறு எந்த வெஹிக்கிளையும் உங்களுக்கு கிடைக்காது. அந்த அளவுக்கான நல்ல ஒரு பிராண்ட் இமேஜை நம்ம ஊரில் ராயல் என்ஃபீல்டு கெயின் பண்ணியிருக்காங்க. இப்படியேப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிள் நிச்சயமாக நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு. சரி ஓகே. இந்த இன்ஜினுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களா அரௌண்ட் ஒரு 20 bhp அண்ட் 27 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு ஒரு 110 km/h. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லோ எண்ட் பவர். அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாய்ஸ் நோட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிளில். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 35 kmpl இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணாலும் அவ்வளோதான் தரும். மைலேஜ்லாம் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. பட் பவர் உங்களுக்கு லோ எண்டில் செம்ம சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் இப்போ அந்த ஜெட் பிளாட்ஃபார்ம் இன்ஜினோடைய அந்த ஒரு ஸ்மூத்னஸுக்கும் எக்ஸாய்ஸ் நோட்
அந்த ஒரு சவுண்டுக்கும் வண்டி லோக்கலில் ஓட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த தடவை இப்போ நல்லாவே ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பேசிக் மாடல் போகிறீங்கப்போ ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் வரும். இதே நீங்கள் டாப் மாடல் அது மிடில் மாடல்ன்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணுறீங்கப்போ பின்னாடி உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்துடும். பின்னாடியும் டிஸ்க் பிரேக் வருதுன்றப்போ அதில் டுவெல் சேனல் பேஸ். உங்களுக்கு பேசிக் மாடல் மட்டும் சிங்கிள் சேனல் பேஸ். வண்டியோட டோட்டல் வெயிட் 195 kg. இந்த செக்மெண்ட்லேயே ஹெவியான ஒரு வெஹிக்கிள். அதெல்லாம் உங்களுக்கு சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 805 mm. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 2,06,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 2,53,000 கிட்ட வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு பெஸ்ட்டான பைக்குன்னு சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட டாமினார் 250. ஆமாங்க, இந்த ஒரு 2.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் லாங் ட்ரைவ் பர்பஸை உங்களுடைய முதல் முக்கியமான ஒரு ஏமாக வச்சுக்கிட்டு ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிங்கன்னா பஜாஜ் டாமினார் 250 தான். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் அண்ட் பிளாட்ஃபார்ம் வைஸ் பொறுத்தளவுக்கு அப்படியே சேம் உங்களுக்கு பஜாஜ் 400 அதே சேம் திங்ஸை தான் இதுவும் ஷேர் பண்ணிக்கிறதுன்றனால உங்களுக்கு அந்த வண்டியோட அந்த ஒரு ரைடிங் ஸ்டெபிலிட்டி அண்ட் வண்டியோட அந்த ஒரு ப்ரீமியமான ரோடு அப்பியரன்ஸ்ன்றது ரொம்பவே சூப்பராக இருக்குது. டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டோர் செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு டிசைன் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ப்ரீமியமாக நல்லா இருக்குன்னே சொல்லாமல். அதுலேயும் குறிப்பாக இந்த வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் ஹெவி வெயிட். ஆமாம், 180 kg கிட்ட வரைக்கும் வருது. வெயிட்லாம் கொஞ்சம் ஹெவி தான். பட் இருந்தாலும் இந்த ஒரு வெயிட் எந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹைவேஸில் நீங்கள் 100-120 க்ரூஸ் பண்ணும்போது கூட எந்த வித ஸ்டெபிலிட்டி இஷ்யூ இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தாக லீனாக எடுத்துகிட்டு போகும். இந்த ஒரு வெஹிக்கிளோட ரைடிங் ஸ்டெபிலிட்டின்றது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த ஒரு விஷயம் பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட் விஷயம் இந்த வெஹிக்கிளோட வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 250cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4 வால்வ்க்கான ஒரு லிக்விட் கூல்ட் இன்ஜின் வித் 6-speed கியர் பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சோட பேர் பண்ணியிருக்காங்க. இந்த என்னுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் அரௌண்ட் ஒரு 26.63 bhp பவர்ஸும் 23.5 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு ஒரு 132 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 32 kmpl ஓனர் ரிப்போர்ட்டர் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிங் ஸ்டைல் மெயின் பண்ணிங்கன்னா ஒரு 30 to 35 ரேஞ்சுக்குள்ளே எதிர்பார்க்கலான்ற மாதிரி நீங்கள் இந்த வெஹிக்கிளில் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். மைலேஜ் ஒன்றும் பெருசாக சொல்லும்படி இருக்காது. 250cc செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். பட் பவர் வந்து ஒரு டீசெண்டான ஒரு பவர் தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு க்ரூசிங் எபிலிட்டி இந்த ஒரு வெஹிக்கிளில் சூப்பராக இருக்கும். அந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு டுவெல் டிஸ்க் தான், டுவெல் சேனல் ஏபிஎஸ் தான். அந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு கவலை கிடையாது. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு முன்னே சொன்ன மாதிரி 180 kg. லோக்கலில் சப்போஸ் ஒரு சின்ன கட் அடிக்கிறதுக்கு சின்ன கேப்பில் பூந்து போகிறதுக்கு நல்ல ஒரு கார்னரிங் பண்ணி வண்டி அப்படியே ஒட்டி வளைக்கிற மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த ஒரு வெஹிக்கிள் கேப்பபிள் கிடையாது. ஓவர் சிட்டி ரேஷுக்கும் ஸ்போர்ட்ஸ் யூசேஜுக்கும் எதிர்பார்க்குறீங்கப்போ இது வந்து உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனும் கிடையாது. பட் இதோடைய பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா லாங் ட்ரைவ் போகிறது, அதுக்கான விஷயத்தை இந்த ஒரு வெஹிக்கிள் சூப்பராக பண்ணுது. சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 800 mm கிட்ட வரைக்கும் வருதுப்பா. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 2,20,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் லாங் ட்ரைவ் பர்பஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்க. இப்போ இந்த பஜாஜோட டாமினார் 400 உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவை நம்ம முடிச்சுவோம். அவ்வளோதான் இல்லையா? டாப் 5 தான். டாப் 5 பார்த்தாச்சு. சரி ஓகே, இந்த வீடியோ பற்றி எனக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் இதுன்றதையும் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. இப்போதைக்கு தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.